இப்போ நாங்கள் கோவக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காட்ட போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கோவக்காய் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு. ஸோ நாங்கள் முதல்ல உப்பு, லெமன் ஜூஸ். நாங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம், கடுகு தூள் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தேவைப்பட்டது கேஷ்யூ நட்டு, இது எல்லாமே போட்டு பச்சையாக அப்படியே நாங்கள் எப்படி பண்ணுறதையும் காட்ட போகிறோம். முதல்ல ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுருக்கு, இல்லை போட்டு ஃபஸ்ட்டு இதை போடணும். போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் தூள், ஒரு ஸ்பூனு கடுகு தூள் போடும், கடுகு தூள். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். அப்புறம் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, சால்ட். அப்புறம் லெமன் ஜூஸ். இது மிக்ஸ் பண்ணணும். கேஷ்யூ நட், திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே ஆயில், ஒரு கப் ஆயில். இது வந்து நல்லெண்ணெய், ஒரு கப்பு நல்லெண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணணும். இதான் செக்கெண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே முதல்ல நம்ம எல்லாமே வந்து லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். வெந்தயமும் கடுகு இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்த போதும் அரைச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு ஸ்பூனாக போட்டு இதில் ஆயில் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ் போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் காலுக்குள்ளே ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து வேக வைக்கக்கூடாது. கோவக்காய் வந்து இப்படி பச்சையாக தான் பண்ணோம். இது பசங்களுக்கு வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு, பெரியவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. சுகருக்கெல்லாம் எவ்வளோ நல்லது. இது நிறையா ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோவக்காயில் நிறைய மெடிசன் ஒரு குணம் இருக்குது. பட் நல்லது. ஹாய் பாய். அடுத்தது